வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா ரகவம் கிராமத்தை சார்ந்த வேளாண்மையாளர் வி சாமிநாதன். இவர் இம்மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடும் தொழில்நுட்ப ஆலோசனையோடும் தனது வேளாண்மையில் இயந்திரங்களை கையாண்டு சாகுபடியினை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். இவரின் அனுபவங்களை கேட்டபோது நான் விவசாயம் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல மாடு கட்டி ஏர் ஓட்டணும். அது பிரச்சனை, மாடுலாம் நிறையா வளர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் டிராக்டர் வந்தது. டிராக்டருக்கு அப்புறம் டிராக்டர் இப்போ ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுறோம். ரொட்டேட்டர் ஓட்டி இந்த நடவு ஆள் பிரச்சனை வந்தது. நடவு மிஷின் வந்தது. நடவு மிஷினை வச்சு இப்போ நட்டுட்ருக்கோம். நான் சாதாரணமாக நடவுக்கு 30 கிலோ விதை விடுவோம். இப்போ நடவு மிஷினுக்கு 15 கிலோ தான் விதை விடுறோம். அதில் பணம் மிச்சம். நடவாள் 2500 ஏக்கருக்கு நடவு அளவுக்கு விடுறோம். நடவு மிஷினுக்கு 2000 ரூபா தான் கொடுக்குறோம். அதில் மிச்சம். நாற்று பறிக்கிறது இதில் கிடையாது. நாற்று பறிக்கிற ஆள் சாதா நடவுக்கு 2500 இந்த நடவு மிஷினுக்கு அந்த நாற்று பறி வேலையில் அது ஒரு 2000 ரூபா 2500 மிச்சம். இது நடவு மிஷினை விட சீக்கிரமாக ஒரே நாளில் 3 ஏக்கர் வரையும் நடுறோம். அது ஆள் வச்சு நடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு நாள் ஆகிடும். ஒரு நாள் ஆகும். 20 ஆள் வச்சு நடுறோம். அதுக்கு இது பார்க்கும்போது இதுக்கு 2000 ரூபா நடவு ஆளுக்கு 2500 ஆகுது. நடவு மிஷினுக்கு 2000 ரூபா ஆகுது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்க போனால் மிச்சம் 4500 ஒரு ஏக்கருக்கு 4500 மிச்சம் ஏற்படுது. அதேமாரி களை எடுக்கிற மிஷின் இருக்குது. களை எடுக்கிற பவர் கோணா விடுற ஓட்டும்போது 1 லிட்டரு பெட்ரோல் 250 ரூபா ஆளுக்கு சம்பளம் கொடுத்து 320 ரூபா செலவாகுது. அதே களை எடுக்கும்போது 15 ஆள் வச்சு எடுக்கணும். 1500 ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆகுது. பவர் வீடர் வச்சு 2 நடை ஓட்டும்போது தூர் பார்த்திங்கன்னா நல்லா டில்லரிங் நிறையா 40லேருந்து 60 தூர் வரலையும் வெடிக்குது. இதில் ஈல்டும் நிறையா வருது. பயிர் ரெகுலராக அப்படியே பச்சை வாடாமல் அப்படியே ரெகுலராக பச்சையாகவே இருக்குது. உரம் போடுறத முழுவதும் எடுத்துக்குது. மணியெல்லாம் திரட்சியாக இருக்குது. மகசூல் 40 மூட்டை 40லேருந்து 45 மூட்டை வருது. டீசல் ஒரு ஏக்கருக்கு அது ரொட்டேட்டர் ஓட்டும்போது 3 லிட்டர் டீசல் தான் ஓடுது. அதில் மேடு பள்ளமே கிடையாது. மட்டமாக இருக்குது. நடவு மிஷினுக்கு விதையை ஏக்கருக்கு 15 கிலோ மிச்சம் வருது. கோணா வீடர் இப்போ கையால் தள்ளது கஷ்டமாக இருக்கிறதுனால அதை விட்டு இப்போ பவர் வீடருக்கு வந்துட்டோம். பவர் வீடர் அரசாங்கத்தில் மானியம் தருது. 15000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால் யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்குது. ஹார்வெஸ்ட் மிஷின் நாங்கள் வாடகை தான் எடுத்து ஓட்டுறோம். வாடகை 3000 ரூபா வருது ஒரு ஏக்கருக்கு. ஆள் வச்சு அறுத்தோம்னா 6000 ரூபா செலவாகுது ஒரு ஏக்கருக்கு. அதேமாதிரி வைக்க கட்டுற பேலர் மிஷின் வந்துருச்சு. அது ஆள் வச்சு கட்டும்போது 3500 ரூபா வருது ஒரு ஏக்கருக்கு. இது பேலர் ஒரு கட்டுக்கு 50 ரூபானா ஒரு ஏக்கருக்கு 50 கட்டு வருது 2500 ரூபா. அதில் 1000 ரூபா மிச்சம் வருது. பண்ணைக்கறிகள் வச்சுருக்கிறதுனால ஆளுவோ செலவு ஆளுவோ அதிகமாக தேவைப்படவில்லை. செலவு டைம் மணி நேரம் ஒரே நேரத்தில் சீக்கிரம் வேலை முடியுது. வருமானமும் அதிகம் வருது. மேலும் விவரம் பெற வி சாமிநாதன் அவர்களை 09443395721 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண்மை ஆலோசனை நேரத்தில் காய்கறி பயிர்களில் நீர் மேலாண்மையின் அவசியத்தை விளக்குகின்றார் தேனி மாவட்டம் தேனி வட்டார தோட்டக்கலை அலுவலர் பி. மேகலா அவர்கள். இப்போ நம்ம தேனி மாவட்டம் தேனி வட்டாரம் கோவிந்தா நகரம் வருவாய் கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலும் காய்கறிகள்னு பார்த்தோன்னா முருங்கை, அவரை, வெண்டை, தக்காளி இந்த மாதிரி காய்கறி பயிர்கள் அதிகமாக செஞ்சிட்ருக்குறாங்க. முன்னாடி பார்த்தோன்னா இங்கே தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நெல் சாகுபடி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லாமே தோட்டக்கலை பயிர்களான முக்கியமான காய்கறி பயிர்களில் வந்து இவங்க பயிர் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இந்த கோவிந்தா நகரம் வருவாய் கிராமத்தை பொறுத்த மட்டும் அவங்க நீர் பாசனம்னு பார்த்தோன்னா கிணறு, போர்வெல் இந்த மாதிரி கிணத்து பாசனம் இதெல்லாம் தான் நம்பி இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே முக்கால்வாசி விவசாயிகள் வந்து தரைவெளி பாசனம் தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம தண்ணீர் இப்போ மழை அதிகமாக பெஞ்சிருக்கிறதுனால தண்ணீர் அதிகமாக இருக்குது இந்த பகுதிகளில். அப்போ வந்து இவங்க சொட்டு நீர் பாசனம் வந்து யாரும் அமைக்காமல் எல்லாமே தண்ணி இருக்கிறதுனால இவங்க தரைவெளி நீர்ப்பாசனம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிற தண்ணீர் அதிகமாக இருக்கும்போது தண்ணீரை வந்து மிச்சப்படுத்தணும். அப்படி மிச்சப்படுத்தணும்னா என்னென்ன வந்து தொழில்நுட்பங்களை அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறி பயிர்கள், பல பயிர் சாகுபடி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு மானியத்தில் வந்து சொட்டு நீர் அமைச்சு தரோம். அதனால் தண்ணீர் இப்போ நிறையா இருக்கும்போது அவங்க சொட்டு நீர் அமைச்சு காய்கறிக்கு எவ்வளோ பயிருக்கு தேவையோ அந்த தேவையான அளவு தண்ணீரை பயன்படுத்தலாம். இன்னொன்று நிலப்போர்வை அமைத்தல், நெகிழி போர்வைன்னு சொல்லுவோம். அதுக்கும் நம்ம தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் வந்து மானியம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நெகிழி போர்வை அமைக்கும்போது நம்ம தண்ணி கட்டணும்னா அந்த தண்ணி வந்து நீராவியாகி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அந்த பயிரில் வந்து ரொம்ப நேரம் தண்ணி காயாமல் இருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் வந்து நீர் மேலாண்மை செய்யலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி. மேகலா அவர்களை 04546255780 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.